மீட் பண்ணிட்டு தான் வந்தேன் நான். அந்த வேலை எனக்கு அந்த வேலை விட்டுறாதீங்க. செல்லம் விட மாட்டேன். நான் படிக்கிற பையன். எப்படி சொல்றது, பேசினா கூட எனக்கு தெரியலாம். நேரில் பார்த்தோன்னே இந்த மாதிரி இவனே போய் நினைச்சிட்டுமேன்னு யோசிக்க வச்சுட்டானுங்க. அப்படின்னா அவனுக்கு வந்து கையில ரைட் ஹேண்ட்ல வந்து எவ்வளோ 2 விரல் தாங்க. அப்படியா? இப்ப லாக்டவுன்ல வந்து இந்த அவங்க அப்பா விவசாயமா வைக்கால் தான் மிஷின் போடுவாங்கல்ல. ஏய், எனக்கு என்ன ஆசை தெரியுமாடா? எவன் கஷ்டப்படுறானா ஒரிஜினலா இது பண்றான். மதனம் பார்த்துருக்கீங்களா? மதனும் உப்பிய பப்ஜி மதனை அவனை மாதிரி நான் எல்லாத்தையும் கொண்டு வந்தேன். அவ்வளோதான் ஆசை. அதனாலதான் இந்த ஃப்ரீ ஃபயரை கட்டிக்கிட்டு அழுகுறேன். இல்லாட்டி அதெல்லாம் வேஸ்ட்டுன்னு சொல்லிட்டு அப்படியே குப்பை மாதிரி தூக்கி எந்திரிச்சு போயிருப்பான். எனக்கு நீங்க வீடு கட்டணும். ஏன்னா இப்ப நம்மளுக்கு எல்லாம் சப்போர்ட் பண்ணாதான் அடுத்தவனுக்கு நம்ம சப்போர்ட் பண்ண முடியும். அந்த கான்செப்ட்ல தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இப்ப கண்டிப்பா எடுத்துட்டு வரணும்டா. மைண்ட் செட் மாறாம இருந்தாலே போதும். நீங்க போடுற லைவ் பார்த்து பின்னாடி பேக் வந்து பார்த்தா எனக்கு அத்தியோண்டு வீட்டுல உட்காந்து லைவ் போடுறீங்க. அது ரூம்ல வாடகை வீடு தானே, அப்புறம் என்ன பண்றது? வாடகை வீடு தானே. ஓட்டு வீடா? ஓட்டு வீடுலாம் கிடையாது, காலனி. காலனியா? நீங்களும் அம்மா மட்டும் தான் இருக்கீங்களா? நானு, அம்மா, அண்ணன், அப்புறம் பாட்டி. அப்பா நல்லது போயணும். கேம் பிளே நல்லா இம்ப்ரூவ் பண்ணி வச்சிருக்கேன். இப்ப தூக்கி லைவ் போட்டேன்னு வையேன், கொடூரமா 6 மாசம் உட்காந்து பட்ட பலனுக்கு நல்ல கேம் பிளே இம்ப்ரூவ் பண்ணி வச்சிருக்கேன். சிஎஸ் புஷ் பண்றதுக்கு மட்டும் ஆள் இருந்துச்சுன்னா போதும். ஒரு பையன் வந்துட்டான், ஒரு தெரிஞ்ச பையன் வந்துட்டான். அவன் டெய்லியும் கூப்பிடுறான், வா ப்ரோ விளாட்லாம், வா ப்ரோ விளாட்லாம் அப்படிங்கிறான். அந்த பையன் ஓகே. அப்புறம் இன்னும் 2 பேர் மட்டும் தமிழ் பையில நச்சுன்னு பிடிச்சிட்டோன்னு ஏன், அதுக்கப்புறம் கூட கில்டு ஆரம்பிச்சு கில்டு செலெக்ஷன் எடுக்கும்போது கூட பொறுமையா இது பண்ணி எது எடுத்துக்கலாம். நீலாம் கூப்பிட்டா வரேங்கிற, நான் வர மாட்டேன். காலைல உன்னை வர சொல்லடா முட்டாப்புல, காலைல உன்னை யாருமே வர சொல்ல. சாயந்தரம் பஸ் காலேஜ் முடியும், வீட்டுக்கு 7:30 8 மணி ஆயிடும். அவ்வளோ டயர்டில் நான் வீட்டுக்கு அதான் கேமு லேப்டாப் கூட சொல்லிட்டு மோட போட்டு மொபைல்லே கொஞ்சம்
பாட்டு கடமை லைவ் அந்த பையன் தான் என்ன வந்துட்டாரு ஸ்ட்ராட்டஜி யூடியூபரியா புதுசு ஓபன் பண்ணி கண்டென்ட் போட்டுருக்காரு. இப்பதான் ரெண்டே வீடியோ போட்டிருக்காரு. பாட்டுக்கு ஆன ஸ்கோர் இல்ல. ஐயோ பாட்டு என்னதியா டக்குன்னு வாங்கி டக்குன்னு அனுப்பி விட்டுருங்க அவருக்கு. ஒரு நீ 1v1 பண்ண உனக்கு சுத்தே இருக்காது, கிழிச்சிடுவாரு. போடு ப்ரோ, அப்படி சொல்லு ப்ரோ. வேண்டா மாதிரியா 1v1 பார்க்கிறேன். சூசியனா ஒரே சீரியஸா சொல்ற, நீ நிக்க கூட மாட்ட. வாங்கி அனுப்பி விட்டுருங்க. என்ன போய் கூட மோதி கூட பாரு, நிச்சயம்னா சரி. ஹலோ, என்னடா புரியல? 1v1 போவியா? யாரு கூட? சிசுய் என்ன என்ன வந்துட்டாப்பா? ஒன்டாப்பா என்ன ப்ரோ? AW வச்சிருக்கீங்களா? கிரியேட் பண்ணு நம்ம 2 பேரும் ஸ்பெட்ல பாப்போம் ப்ரோ. ஏய், எனக்கு ஒன்டா பட தெரியாது, நீ வேற. என்னடா? ஆமா ஆமா, அவருக்கு ஒன்டா பட தெரியாது.